அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய்யோட 50% அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட 30%க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸில் ஒய்யோட பர்சன்டேஜ் என்ன, அதாவது எக்ஸில் ஒய்னா எக்ஸில் ஒய் பர்சன்டேஜ் இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒய் பை எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்கதை எடுத்துக்கலாம். அதாவது 50% ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30%னால 30 டிவைடட் பை 100 போடுறோம். 30% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் பை எக்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா பாருங்கள், இங்கிட்டு இருக்க 100 இங்கிட்டு இருக்க 100 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி 0 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ மிச்சம் என்ன இருக்குது, இதை மல்டிப்ளை பண்ணி எழுதினா 5x மைனஸ் 5y இருக்கும். இங்கே வந்து 3x ப்ளஸ் 3y இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா? ஸோ எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு வாங்க, ஒய்யை வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ அப்போ 5x மைனஸ் 3x இருந்துச்சு, அப்போ 2x கிடைக்கும். இந்த பக்கம் வந்து வர்றப்போ மைனஸ் 5y வந்து ப்ளஸ் 5yயாக வரும். அப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ 5 ப்ளஸ் 3 8 8y. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஒய்யை இந்த சைடு வச்சுக்கோங்க, எக்ஸை டிவிஷனில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2. இங்கிட்டு இருக்க ஒய் வந்து டிவிஷனில் வந்துடும். அப்போ ஒய் பை எக்ஸுங்கிறது 1 2 4 2 8. ஸோ அப்போ ஒய் பை எக்ஸுங்கிறது நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், இன்ட்டு 100. அப்போ 100 டிவைடட் பை 4 அடித்தோம்னா 25. ஸோ அப்போ ஒய் பை எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 25%.